ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யுது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் ஜிஎஸ் பகுதியில் உங்களுக்கு யூனிட் 8ல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் வந்து புக்கில் வந்து நார்மலாக நீங்கள் சோஷியல் சயின்ஸ் புக்கில் படிக்கிறது கவர் ஆகாது. அது சிலபஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம், லிட்ரேச்சர் ஃப்ரம் சங்கம் ஏஜ் டு கண்டெம்பரரி டைம். ஸோ இப்போ வரைக்கும் உள்ளது. ஸோ இது வந்து குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 2 2A ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, குரூப் 4 ப்ரிலிம்ஸாக இருந்தாலும் சரி, யூனிட் 8ல் இது சிலபஸில் கொடுத்துருக்க ஒரு இம்பார்ட்டண்ட்டான பகுதி. இந்த பகுதிக்கு வந்து உங்களுக்கு புக்கில் வந்து போதிய லெவலில் சோசியல் சயின்ஸ் புக்கில் நீங்கள் நார்மலாக ரெஃபர் பண்ணக்கூடியதில் சஃபிஷியண்ட்டாக இன்ஃபர்மேஷன் இருக்காது. அதனால் மேக்ஸிமம் இதை ஸ்கிப் பண்ணிட்டு தான் நிறைய பேர் போவீங்க. ஸோ இதை எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு PDF வந்து கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதை ஆட் பண்ணுறேன், நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இது வந்து பார்ட் 1. இதே மாதிரி ஏன்னா அவங்க சங்கம் ஏஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம படிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு செட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் படிக்கணும். அதனால் ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் பார்ட் 1 ரிலீஸ் பண்ணுறேன். இதில் என்னென்னா 14 கீழ்கணக்கு நூல்கள், 14 மேல் கணக்கு நூல்கள்னு இந்த 2 பகுதி வந்து இதில் கவர் ஆயிரும் இந்த PDFல. இதை நல்லா படிச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க கேட்கக்கூடிய இந்த லிட்ரேச்சர் சம்மந்தமாக கேட்கக்கூடியதில் இந்த 2 பகுதியிலேருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் இதை படிச்சுக்கலாம். இதை நான் வந்து லைனாக ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு போக முன்னாடி பார்த்திங்கன்னா தொல்காப்பியம், நன்னூல், தண்டி அலங்காரம் இந்த 3ம் கொடுத்துருக்கேன். இதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ளது லைனாக பார்க்கலாம். ஸோ இதுதான் நீங்கள் பார்க்கணும். திருக்குறள் விட்டுருங்க, திருக்குறள் தனி. திருக்குறளை தவிர நாலடியார், நான்மணிக்கடிகை, இனிய 40, இன்னா 40, திரிக்கடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி 400, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதில் இதோட சிறப்பு பெயர் என்னன்னு கேட்கலாம். இது நான் ஜிஎஸ்ல சொல்கிறேன், பொது தமிழில் சொல்லலை. ஜிஎஸ்லேயே இப்படிலாம் கேட்குறாங்க. சிறப்பு பெயர் கேட்கலாம், யார் வந்து இதோட ஆசிரியர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லைன்னா நூல்கள் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை என்னன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கேட்கலாம். ஸோ அதுக்கு எங்கே படிக்கணும் அப்படின்னா, நீங்கள் பொது தமிழ் புக்கு தான், சாரி 6th to 12th வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ஸில் தான் படித்தாகணும். சிலது வந்துட்டு ஓல்டு புக்ஸில் படித்தாகணும். ஸோ அது எல்லாருமாலையும் ஜிஎஸ் மட்டும் குறிப்பாக வந்து குரூப் 1 மட்டும் படிக்கிறவங்க, இல்லை வந்து ஜென்ரல் தமிழ் எடுக்காமல் இருக்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சோர்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்கேன். இது வந்து தமிழில் தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் தமிழில் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நோட்ஸ் மேக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நாலடியார்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக என்ன கேட்பாங்கன்னா, நாலடியார் இது வேளாண் வேதம் என அழைக்கப்படுகிறது. இது ஆல்ரெடி கொஸ்டின் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. வேளாண் வேதம் என அழைக்கப்படுவது என்ன. அடுத்து வந்து 4ம் 2ம் சொல்லுக்குருதிங்கிறதுல என்னென்ன இதை மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, 4ங்கிறது நாலடியாரையும் 2ங்கிறது திருக்குறளையும் குறிக்கும். 400 வெண்பாக்களால் ஆன நூல். ஸோ இதுதான் வந்து நாலடியார். இந்த மாதிரி லைனாக ஒவ்வொரு நூல்கள் பற்றி இருக்கும். இதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஓவராலாக நான் ஒரு ஐடியாவுக்கு நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா தொல்காப்பியத்துலேருந்து வருவோம். தொல்காப்பியம் வந்துட்டு முதல் இலக்கண நூல் என்னன்னு கேட்கலாம். தொல்காப்பியம், இதை இயற்றியவர் தொல்காப்பியர். மொத்தம் எழுத்து சொல் பொருள்னு 3 அதிகாரம் இருக்குது. ஒவ்வொன்றுத்துக்கும் 9 9 9ன்னு 27 இயல்கள் இருக்குது. அடுத்து நல்நூலுங்கிறது தொல்காப்பியத்தை முதல் நூலாக கொண்டு எழுதப்பட்ட வழிநூல். இதுதான் நன்னூல். இதை எழுதினவர் பவணந்தி முனிவர். இதுலேயும் இதில் 2 அதிகாரம் இருக்குது. எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம். யார் கேட்டு இதை எழுதுனாங்கன்னா, சீயகங்கன் அப்படிங்கிற சிற்றரசர் கேட்டுக்கொண்டதால் பவணந்தி முனிவர் நன்னூலை கேட்டினார். அடுத்து தண்டி அலங்காரம். தண்டி அலங்காரங்கிறது அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல். இது காவியாதர்சம் என்னும் வடமொழி இலக்கண நூலிலிருந்து தழுவி எழுதப்பட்டது. 3 பெரும்பிரிவுகளை கொண்டது. அணி இலக்கணத்தை மட்டும் கூறும் நூல் என்னென்னு பார்த்துக்கோங்க. அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறுற நூல் என்னங்கிறத பார்த்துக்கோங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் லைனாக லிஸ்ட் டவுன் பண்ணியிருப்பாங்க. 14 கீழ்கணக்கு நூல்களில் நீதி நூல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்கலாம். 11. அது என்னென்னங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நாலடியார் பார்க்கலாம். அதே மாதிரி இதில் வந்து புறத்திணை சார்ந்த நூல் என்னன்னு கேட்கலாம். களவழி 40 மட்டும்தான் புறத்திணை சார்ந்த நூல். மற்றது அகத்திணை சார்ந்த நூல் பார்த்திங்கன்னா 5 50 இந்த 6ம் அகத்திணை சார்ந்த நூல். ஒன்று இருக்கிறனால இது கொஸ்டின் தனியாக கேட்கலாம். நாலடியார் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது 14 கீழ்கணக்கு நூல்களுக்கும் 14 மேல் கணக்கு நூல்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னு சொல்லியிருப்பாங்க. சங்க நூல்களை வந்து 10 பாட்டு 8 தொகை, அதை 14 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. சங்க நூல்களுக்கு பின் தோன்றிய நூல்கள் தான் 14 கீழ்கணக்கு நூல்கள். மேலுங்கிறது வந்து சங்க காலத்தில் இது பண்ணது, கீழுங்கிறது சங்க காலத்துக்கு அப்புறமா இது பண்ணது. ஸோ இந்த
சங்ககால நூல்கள் உள்ள அந்த மேல் கணக்கு நூல் தான் 10 பாட்டும் 8 தொகையும் இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு 14 கீழ்கணக்கு நூல்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா மேல் கணக்கு நூல்கள் பார்க்கலாம். அதில் நாலடியார் பார்த்தாச்சு. நான்மணி கடிகை பார்த்திங்கன்னா விளம்பி நாகனார், கடிகைன்னா அணிகலன் பொருள், 4 மணிகள் கொண்ட அணிகலன் என்பது இதோட பொருள். பழமொழி 400 பார்த்திங்கன்னா அதோட ஆசிரியர் முன்றுரை அறையினார், 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், சமண சமயத்தை சார்ந்தவர். ஒவ்வொரு இதுலேயும் பழமொழி வந்து இறுதி இதில் இருக்கும். திரிக்கடிகம் பார்த்திங்கன்னா சுக்கு மிளகு திப்புளி 3 மருந்து பொருள்களால் ஆனது. ஸோ சுக்கு மிளகு திப்புளிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. திரிக்கடிகம்னாலே சுக்கு மிளகு திப்புளி. 100 வெண்பாக்களை கொண்டது. ஆசிரியர் வந்து நல்லாதனார். எப்படி வந்து 3 மருந்து பொருள் வந்து உடல் பிணி போக்குமோ அதே மாதிரி இதோட பாடலில் உள்ள 3 கருத்தும் வந்து மனமயக்கத்தை போக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏழாதிங்கிறது மொத்தம் 6 பொருள். 1 2 3 4 5 6. ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு மிளகு திப்புளி. இதுவும் இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இதை எழுதினவர் கனிமேதாவியார். இவர் எழுத மற்ற நூல் திணைமாலை 150. அடுத்து சிறுபஞ்ச மூலத்தில் பார்த்திங்கன்னா 5 பொருள். கண்டங்கத்திரி, சிறுவதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஸோ இது கேட்கலாம். அதே மாதிரி இதை எழுதினது வந்து காரியாசான். இவர் வந்து மதுரை தமிழாசிரியர், மாக்காயனாரின் மாணக்கர், சமண சமயத்தை சார்ந்தவர். முதுமொழி காஞ்சி ஆசிரியர் மதுரை கூடலூர் கிழார், அறவுரை கோவைன்னு வழங்கப்படுது. இனியவை 40 ஆசிரியர் வந்து பூதன் சேர்ந்தனார். இன்னா 40 கபிலர். நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க, ஒரே பேஜில் எழுதி வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் தனித்தனியாக ரொம்ப டீட்டெயிலாக எழுத வேண்டாம். இப்போது எப்படின்னா ஃபஸ்ட்டு நாலடியார் எழுதிட்டு நாலடியாரை பற்றி இங்கே பாயிண்ட்ஸ் எழுதிக்கோங்க. அடுத்து 4 மணி கடிகை இப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேஜ்லேயே இல்லை 1 or 2 பேஜஸில் மொத்த கண்டென்ட்டையும் முடிச்சிருங்க, ஈஸியாக இருக்கும். ஆசாரக்கோவை, பெருவாயின் முள்ளியார், நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு அப்படிங்கிறது பொருள். 100 வெண்பாக்களை கொண்டது. களவழி 40 இதோட ஆசிரியர் வந்து பொய்கையார். சேர மன்னன் கணைக்கால் இரும்புரைக்கும் சோழ மன்னன் செங்கானனுக்கும் இடையே நடந்த போர் பற்றி கூறும். ஸோ இதான் 14 கீழ்கணக்கு நூல்கள் இது வரைக்கும் பார்த்தோம். அதில் நீதி நூல்கள் எல்லாம் மேக்ஸிமம் பார்த்துருப்போம். மிச்சம் இருக்கிறதுல வந்து 1 2 மட்டும் பார்த்துருப்போம். இது மட்டும் போதும், சஃபிஷியன்ட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அடுத்து 14 மேல் கணக்கு நூல்கள் பார்த்திங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. ஸோ இதில் வந்து இந்த அடமொழி வச்சு கேட்கலாம். குறுந்தொகைலாம் நல்ல குறுந்தொகைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பதிற்றுப்பத்துனா ஒத்த பதிற்றுப்பத்து. அடுத்து பரிபாடல்னா ஓங்கு பரிபாடல். அடுத்து கற்றறிந்தோர் ஏத்தும் களியோடு அகம்புறம்னு சொல்லி 8 தொகை இருக்குது. 8 தொகை நூல்கள் என்னன்னு சொல்லி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. நற்றிணை, குறுந்தொகை, ஐங்குறு நூறு, பதிற்றுப்பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு, புறநானூறு. ஸோ 14 மேல் கணக்கு நூல்கள் 2ஆக ஸ்ப்ளிட் ஆகும். இதெல்லாம் சங்க காலத்தில் தோன்றியவை. 2ல் என்ன 8 தொகை 10 பாட்டு. நம்ம ஃபஸ்ட்டு 8 தொகை பார்த்துடலாம், அடுத்து 10 பாட்டு பார்க்கலாம். புறம் எனவும் புறப்பாட்டெனவும் அழைக்கப்படுவது புறநானூறு. இது 8 தொகை நூல்கள் ஒன்று. ஜியு போப் வந்து இதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார் சில பாடல்களில். அதோட அதே மாதிரி எந்த இது பேரில் இது பண்ணியிருப்பாங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு, புறப்பொருள் வெண்பா மாலை. ஊவேசா வந்து பதிப்பித்த ஆண்டு 1894. இதெல்லாம் வந்து இதை கொடுத்துட்டு இது எதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்கலாம். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவரே, 9 நாளி உடுப்பது 2 யாது முறை அவரும் கேள்வி, சான்றோராக்குதல் தந்தைக்கு கடனே, உற்றுளி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தோம். இது எல்லாமே புறநானூறு கூடும். இதை கொடுத்துட்டு இந்த லைன்ஸ் கொடுத்துட்டு இடம்பெறும் நூல் என்னன்னு கேட்டால் புறநானூறு. ஏன்னா நிறைய இது லைன்ஸை கொடுத்துட்டு என்ன நூல்னு சொல்லி கூட கேட்குறாங்க ஜிஎஸில். அதை பார்த்துக்கோங்க யூனிட் 8க்காக. அகநானூறு பார்த்திங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று, நெடுந்தொகைன்னு அழைக்கப்படுது. இது ரொம்ப அகநானூறு பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. புறநானூறு, அகநானூறு முக்கியம். அதே மாதிரி பதிற்றுப்பத்தும் இம்பார்ட்டண்ட்டு. பதிற்றுப்பத்து இந்த 3 வந்து கொஞ்சம் ஹைலி இம்பார்ட்டன்ட், பார்த்துக்கோங்க. அகநானூரில் வந்து களிற்று யானை நிறை, மணிமிடை பாவலம், நித்தில கோவைன்னு 3 வகையாக பிரிப்பாங்க. நெடுந்தொகை நானூறுன்னு அழைக்கப்படுது. இது என்னென்ன திணை என்னென்ன பாடல் வரிசையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பாலைனா 1 3 5 7, குறிஞ்சினா 2 8 12 18, முல்லைனா 4 14 24 34, மருதம்னா 6 16 26 36, நெய்தல்னா 10 20 30 40. களிற்று யானை நிறை 120, மணிமிடை பாவலம் 180, நித்திலக்கோவை 100.
ஸோ முதல் பொருள் உரிப்பொருள் இது வந்து ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க பொறுத்துக்களை. குறிஞ்சினா மலை சார்ந்த இடம், முல்லைனா காடு, மருதம்னா வயல், நெய்தல்னா கடல், பாலைனா சுரம் மற்றும் சுரம் சார்ந்த இடம், பெரும்பொழுது சிறுபொழுது உரிப்பொருள். இதையும் எக்ஸ்ட்ரா பார்த்து வச்சுக்கோங்க, கேட்கலாம். கருப்பொருளில் பார்த்திங்கன்னா தெய்வம் என்னன்னு கேட்பாங்க ஃப்ரீக்வெண்ட்டாக. குறிஞ்சினா சேயோன் இல்லை முருகன், முல்லைனா திருமால் மாயோன், மருதம்னா வேந்தன், நெய்தல்னா வருணன், பாலைனா கொற்றவை. இந்திரன், வேந்தனுக்கு இன்னொரு பேர் இந்திரன் நினைக்கிறேன், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. இல்லை இன்னொரு நேம் கொடுத்துருக்காங்க. தொழில் என்னன்னு சொல்லி கேட்கலாம், பார்த்துக்கோங்க. கலித்தொகையில் வந்து 8 தொகை நூல்கள் ஒன்று, குறிஞ்சிக்களி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்களின்னு 5 இருக்குது. 150 பாடல்கள் கலிப்பாவால் ஆனது. கலித்தொகையை தொகுத்தவர் நல்லந்துவனார். குறுந்தொகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 401 பாடல், கடவுள் வாழ்த்தை சேர்க்காம. பாடலோட அடிகள் வந்து 4 சிற்றலைனா கம்மியான அடி, மினிமமாக 4 to 8 அடி. பேரலைனா மேக்ஸிமம் 8 அடி. ஸோ 4 to 8. ஆசிரியர் பார்த்தீங்கன்னா பாலைப்பாடிய பெருங்கடுகோ. கலித்தொகை இது பண்ணுறதும் இவர் தான். நல்ல குறுந்தொகைன்னு அழைக்கப்படுது. முதலில் தொகுக்கப்பட்ட தொகை நூலாக இருக்கிறது குறுந்தொகை. இதை தொகுத்தவர் பூரிக்கோ. ஸோ ஆசிரியர் யாருன்னு கேட்கலாம், தொகுத்தவர் யாருன்னு கேட்கலாம், தொகுப்பித்தவர் யாருன்னு கேட்கலாம், அதை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பாட்டுடை தலைவன் இருந்தாலும் அதுவும் கேட்கலாம். 500 3 அடி சிற்றலை, 6 அடி பேரலை. ஸோ மினிமம் 3 to மேக்ஸிமம் 6. தொகுத்தவர் பார்த்திங்கன்னா புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். தொகுப்பித்தவர் வந்து யானை கச்சே மாஞ்சேரல் இரும்புரை. இது மட்டும் ஹைலைட் பண்ண மறந்துட்டு அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி 5 திணைக்கு யார் யார் இதுன்னு பார்த்துக்கோங்க. கபிலர், பேயனார், முல்லைக்கு மருதத்துக்கு ஓரம்போகினார், நெய்தலுக்கு அம்முவனார், பாலைக்கு வந்து ஓதலாந்தையார். நற்றிணை பார்த்திங்கன்னா நல்ல திணைன்னு சொல்லுவாங்க. 400 பாடல், 9 அடி சிற்றலை, 12 9 to 12. தொகுப்பித்தவன் வந்து பன்னாடு தந்த மாறன் பெருவழுதி. ஸோ அதே மாதிரி குறைந்த அடிகள் கொண்டது. இது வந்து 3 to 6 இருக்கிற இதுதான் 500. ஸோ இதையும் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. பரிபாடல் வந்து 8 தொகை நூல்களில் ஒன்று. கீராந்தரையார் பாடியிருப்பாங்க. ஓங்கு பரிபாடல்னு சொல்லியிருப்பாங்க. மொத்தம் 70 பாடல் இருக்குது, ஆனால் 24 பாடல் தான் கிடச்சிது. பண்ணோடு பாடப்பட்ட நூலும் பரிபாடல் தான். இதுவும் இம்பார்ட்டன்ட். பரிபாடல் பற்றியும் கேட்பாங்க. பரிபாடல் அதே மாதிரி திருவாசகத்திலேருந்து ஒரு இது இருக்கும், சயின்டிஃபிக்காக அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம். இதை கொடுத்துட்டு இது எந்த இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு கேட்பாங்க. இது ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டுகிட்டே இருக்குது. 10 8 தொகையில் அமைந்த புறத்திணை. புறத்திணையில் இருக்கிற ஒரே ஒரு நூல் பார்த்திங்கன்னா 8 தொகையிலே புறத்திணை வந்துட்டு 10 தான். சேர மன்னரோட இதை ஒரு பாடாந்திணையில் அமைந்துள்ளது. பாட்டுடை தலைவன் வந்துட்டு இமயவரம்பர் நெடுஞ்சேரலாதன். பாடினது வந்து குமட்டூர் கண்ணனார். மொத்தம் 10 பாடலாக இருக்கும். ஆனால் 8, அதாவது மொத்தம் வந்து 100ல் வந்துட்டு 80 தான் கிடச்சிருக்கும். பாடலில் வர சிறந்த சொற்றொடரே பாடலுக்கு தலைப்பாக வச்சுருவாங்க. அதாவது 10 பாடலாக 100 பாடல் இருக்கும். 10 அரசர்களை பற்றி ஒவ்வொரு 10க்குமே ஒரு அரசரை பற்றி குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனால் இதில் கிடச்சது பார்த்திங்கன்னா முதல் 10 கிடைக்கல, கடைசி 10 கிடைக்கல. அப்போ மிச்சம் இருக்கிறது தான் கிடச்சிது. 8 அரசரை பற்றி இதன் மூலயமா அறிஞ்சிக்கலாம். 10 பாட்டு நூல்கள் நம்ம 8 தொகை பார்த்தாச்சு. அடுத்து 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுநாள்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாலை, மலைபடுகடாம். இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு மதுரை காஞ்சியை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பட்டினப்பாலை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்டே இருப்பாங்க கம்பேரிட்டிவாக.
ஸோ இந்த 2 ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. இதில் வந்து யார் வந்து ஆசிரியருங்கிற பார்த்துக்கோங்க. இதில் ஒவ்வொரு நூலுக்கும் ஆசிரியர், இந்த காலம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அப்புறமா சிறப்பு பெயர் என்னங்கிறதும் இம்பார்ட்டண்ட். இது 2 ஹைலி நோட் பண்ணிக்கோங்க. எண்ணிக்கை, பாடலோட எண்ணிக்கையும் பார்த்துக்கோங்க. பேகன் எந்த மலைனா பொதினி மலை, இதெல்லாம் வந்து பொறுத்துக்களை கேட்கலாம். பாரி பரம்பு மலை, காரி மலையமான் நாடு, வந்து புதிய மலை, அதிகன் வந்து தகடூர், நலிமலை, ஓரி வந்து கொல்லிமலை, நல்லிய கோடான். ஸோ இது என்ன ஊர் அப்படிங்கிற கடையல் வள்ளல்கள். இதை சிறுபானாற்றுப்படை பார்த்திங்கன்னா நல்லூர் நத்தனார் இயற்றியவர். 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. நல்லியக்கோடானை பாட்டுடை தலைவனாக கொண்டு 269 அடிகளை கொண்டது. பெரும்பானாட்டுப்படையோட பாட்டுடை தலைவன் தொண்டைமால் இளந்தெரியன். ஆசிரியர் வந்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார். முல்லைப்பாட்டு பார்த்திங்கன்னா 103 அடிகளை கொண்டது. 10 பாட்டு நூலில் குறைந்த அடிகள் கொண்ட நூல் முல்லைப்பாட்டு. நப்பூதனார் தான் இதை வந்து இயற்றியிருப்பார். மதுரை காஞ்சி ஹைலி இம்பார்ட்டண்ட்டு. மதுரை சிறப்பை பற்றி பாடுறது, அதனாலேயே இதை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக கொஷின் கேட்டே இருப்பாங்க. காஞ்சினா நிலையாமைன்னு பொருள். மொத்தம் 782 அடி இருக்கும். அதில் மதுரையை பற்றி மட்டும் 354 அடி கொடுத்துருப்பாங்க. பெருகுவள மதுரை காஞ்சின்னு சிறப்பு பெயராக அழைக்கப்படுது. பாட்டுடை தலைவன் வந்து தலையானங்கடத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியன். மதுரை காஞ்சியை பாடியது வந்து மாங்குடி மருதனார். ஃப்ரீக்வெண்ட்டாக இவர் யார் பாடினாங்கன்னு கேட்டே இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்து மலைபடுகடாம் 583 அடிகளை கொண்டது. கூத்தராற்றுப்படைன்னு அழைக்கப்படுது. நன்னன்கிற தான் பாட்டுடை தலைவன். நெடுநல்வாடை பார்த்திங்கன்னா பாண்டிய நெடுஞ்செழியனை பற்றி பாடுறது. மதுரை நார்பான்னா நக்கீரரார் இயற்றியது நெடுநல்வாடையை. 188 அடிகளை கொண்டது. எக்ஸ்ட்ராவாக ஒரு சில இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இது ஔவையாரை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி, இதை பற்றி இதெல்லாம் அவர் இயற்றிய நூல்கள். மூதுரை அவங்க தான் இயற்றியிருப்பாங்க. மூத்தோர் கூறும் அறிவுரைன்னு பொருள். 31 பாடல்கள் கொண்டது. கம்பராமாயணத்தை பற்றி ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. ராமாவதாரம் 6 காண்டங்களை கொண்டது. கல்வியில் பெரிய கம்பர், கம்பன் வீட்டு கட்டித்திரும் கவி பாடும்னு சொல்லுவாங்க. விருத்தம் என்னும் ஒன்பார்க்கு உயர் கம்பன்னு புகழப்படுவாங்க. அவர் எழுதிய நூல்கள் சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி, திருக்கை வழக்கம், ஏர் 70, சிலை 70. ஸோ இது அவர் எழுதிய நூல்கள். அடுத்து ஜெயங்கொண்டார் ஒட்டக்குத்தர் புகழேந்தி அவரோட சமகாலத்தவர். கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும். கல்வியில் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல். இது ரிப்பீட்டடாக கேட்டே இருப்பாங்க யாருன்னு. பாரதியார். ராமாவதாரம் கம்பர் வந்து ராமாயணத்துக்கு அவரிட்ட பெயர். தமிழுக்கு கதின்னு அழைக்கப்படுறது பார்த்திங்கன்னா 2 இது. ஒன்று திருக்குறள், இன்னொன்று கம்பராமாயணம். உலகில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தபோது மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம்னு சொல்லவர் கால்டுவெல். ஃபைனலாக ராவண காவியம். மொத்தம் 5 காண்டம் இருக்கும். தமிழக காண்டம், இலங்கை, விந்த, பழிப்புரி, போர் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பாடல் 3100. தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாளில் இது பண்ணியிருப்பாங்க, பாடியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதோட ஆசிரியர் வந்து புலவர் குழந்தை. இதை ஹைலைட் பண்ண முட்டேன், இதை பார்த்துக்கோங்க. யாப்பதிகாரம், தொடையதிகாரம். ராவணனை முதன்மை கதாபாத்திரமாக கொண்டிருக்கும். ராவண காவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையே உரைக்க வைக்கும் உன்னத நூல்னு யார் குறிப்பிட்டிருப்பாங்கன்னா பேரறிஞர் அண்ணா. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இது வந்து பார்ட் 1 வீடியோ, அந்த சங்கம் லிட்ரேச்சர் சம்மந்தமாக உள்ளது. இந்த மாதிரி பார்ட் 2, பார்ட் 3லாம் வந்துட்டு அப்கமிங் வீக்ஸில் ரிலீஸ் ஆகும். அப்லோட் பண்ணிடுறேன், நீங்கள் இதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஆல்ரெடி 100 days பிளானில் வந்து ஒரு சில இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் கொடுத்துருப்பேன். அது ரொம்ப பேசிக், அதை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதை படிச்சுட்டு இந்த மாதிரி நான் எக்ஸ்ட்ரா கொடுக்குற சில இதெல்லாம் புக்கில் கவர் ஆகாது, சிலபஸில் கொடுத்துருப்பாங்க, கொஷின் கேட்டே இருப்பாங்க ரிப்பீட்டாக, நம்ம அதை கான்சன்ட்ரேட்டே பண்ண மாட்டோம். அதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக நான் கொடுக்குறேன். அதை சைடில் வந்து நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க. பட் மெயினாக இருக்கிற அந்த போர்ஷனை நீங்கள் விட்டுறாதீங்க. அது மெயினான போர்ஷன். நான் கொடுக்குற 100 days பிளானில் கொடுக்குற சாப்டர்ஸு அது கண்டிப்பாக படிக்கணும். இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.
தேங்க்யூ ரொம்ப இதாக சொல்லிட்டேன். தேங்க்யூ. இதில் நீங்கள் இப்படி பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஓவரால் மார்க் வந்து ஜிஎஸ்ல நல்லாவே ஸ்கோர் வந்து இம்ப்ரூவ் ஆகும். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தீங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.